எங்கும் நிறைந்த ஏகனே, நீ தூணிலும் இருக்கிறாய், துரும்பிலும் இருக்கிறாய், பெண்கள் பணி கூட்டி வாசப்படியிலும் இருக்கிறாய். என்ன கொள்கை இது? எத்தனை தூண் அல்ல. ஆனா பெரிய ஒரு ஆச்சரியம், ஜம்மியத்துல் உலமா ரவுமொழியை முறுத்ததுக்காக கத்துவா கொடுத்தாரு. ஏன் இவர் என்ன அல்லாங்கிறார்? நான் பேருப்பட்ட அல்லாஹாலும் சண்டைக்கு போவாரா மீன் மார்க்கெட்டுக்கு, ஒரு மீனை தூக்கி இந்த அல்லாட விலையை வந்து கேட்பாராம். அவரோட கொள்கை தானே. அப்ப ஒரு முறுத்ததுக்காக கத்துவா கொடுத்தாரு. அப்ப நீங்க கஜாலிய குச்சத்தை இஸ்லாம் என்று போற்றி புகழ்றாங்க. பார்த்தா அவரை ரவுப் மொழிய கொள்கை உடையவர். பார்த்தா அவருடைய ரவுப் மொழிய கொள்கை தான் கஜாலிய கொள்கை. அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது. அல்லாஹ் கூறுகிறான், பல் நக்திபு பில் ஹக்கி அலல் பாத்தில், நாங்கள் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசி எறிகின்றோம். ஃபயதுமகுஹு ஃபஇதா ஹுவ ஸாஹிர், எனவே இந்த அசத்தியம் தூள் தூளாகி விடுகின்றது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்றது. ஒரு உதாரணம் உங்களுக்கு தருகின்றேன், ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்ள. அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள், அது குர்ஆன் ஹதீஸ். வரலாறு என்ன? மதுஹபுகளின் நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது, 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை பின்பற்றுவது வாஜிபுன். தக்லீது இஹ்தா அல் மதாஹிபில் அர்பஆ வாஜிப். 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவது வாஜிபு. இது வரலாறு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகின்றார்கள் குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம். ஆனால் மதுஹபுல எழுதி வைத்திருக்கிறார் ஒரு வரலாற்றை. இது வரலாறு. இப்படி 4 ஒன்றை பின்பற்ற வேண்டும். ஒரு முஸ்லிம் எதை பின்பற்றுவது? குர்ஆன் ஹதீஸா இந்த வரலாற்றையா? இதனால்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வரலாறுகள் இருக்கின்றனவே, அவைகளை பின்பற்றுவதே இல்லை. குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுவது. அப்ப ஏன் நாங்கள் வரலாற்றை எடுக்கக்கூடாது என்று கேட்டால், அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகளாக காணப்படுகின்றன. பல மசாயில்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். அதில் சில குறிப்பிட்டதை மட்டும் இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். என்ன? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் ஒருவன். இன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்களுடைய இலாஹு ஒரே ஒருவன் தான். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. குர்ஆன் ஒரே ஒரு அல்லாஹ். ஆனால் வரலாறு என்ன சொல்லுகின்றது? பல அல்லாஹ் இருக்கின்றான், அல்லது எல்லாமே அல்லாஹ். பாருங்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இந்த வரலாற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை. குல் ஹுவல்லாஹு அஹத், ஆனால் வரலாற்றை நீங்கள் பார்த்தால் இப்ப காட்ட வேண்டாம் எத்தனை அல்லாஹ். உதாரணமாக ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த ஷஹரானி, ஹுஜ்ஜத்தே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கஸாலி, மன்சூரே ஹல்லாஜி, பிஸ்தாமி, இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள்? எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய எந்த ஒரு படைப்பையும் பார்த்து இந்த தண்ணீர் கோலே இது அல்லாஹ் என்று சொல்லலாம், சொல்லணும். அப்படி சொல்பவன் தான் ஏகத்துவவாதி இந்த அறிஞர்களிடத்தில். இது யாருடைய கொள்கை? இது வந்துவிட்டு ஃபிரௌனுடைய கொள்கை. ஃபிரௌன் தான் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய உயர்வான அல்லாஹ் என்றார் ரப்பு. அப்ப இப்படி ஒவ்வொருவனும் நான் அல்லாஹ் என்று எல்லா அனைத்தும் அல்லாஹ், அல்லாஹ் பலர் இருக்கின்றான் என்று சொல்வது ஃபிரௌனுடைய கொள்கை. சரி, இப்ப கேள்வி வருகின்றது, இப்படிப்பட்ட இந்த இமாம்கள் சொல்லக்கூடியவர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்களா? உலகத்திலே இருக்கக்கூடிய மதரசாக்கள், பல்கலைக்கழகங்கள், இந்த அனைத்திலும் கஸாலி என்று சொன்னால் ஒரு தனி மதிப்பு. அவர் பெரிய ஒரு அறிஞர். அவருடைய புத்தகங்களை விரும்பி படிப்பார்கள். அவருக்கு இஹ்யா உலூமுத்தீன் என்று 4 பாகம் இருக்கிறது. இந்த கஸாலியுடைய அந்த இஹ்யா உலூமுத்தீனை எடுத்து பார்த்தால் அதிலே எழுதுகின்றார். எப்படி? தௌஹீது 4 வகை. தௌஹீது 4 வகை. அதிலே ஆக உயர்ந்த தௌஹீத்வாதி யார் என்றால்
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து இது அல்லாஹ் இது அல்லாஹ் என்று சொல்லணும். அவன்தான் உண்மையான ஏகத்துவவாதி. இதுதான் மன்சூர் ஹல்லாஜியுடைய கொள்கையும். இந்த சமூகத்திலே மதரசாக்களிலே மன்சூர் ஹல்லாஜ் என்றால் பெரிய ஒரு அவுலியான்னு சொல்லுவாங்க. ஆனால் தெளிவான ஒரு வழிகேடர். கஸ்ஸாலி வழிகேடர், இவரு ஷாரானி வழிகேடர், இது போல மன்சூர் ஹல்லாஜி வழிகேடர். மன்சூர் ஹல்லாஜிலே வரலாறு பிரபல்யம். பகதாதிலே இருந்தார். இவர் என்ன செய்யார்? ஆரம்பத்தில் ஷரியாவுல இருந்தார், பிறகு தரீகா, பிறகு மஹரிஃபா, அது போல ஹகீகத்துக்கு வந்துட்டார். ஹகீகத்துக்கு வந்து அவங்களபடி அனல்லா அனல்லான்னு சொல்லணும். நான் தான் அல்லா, நான் தான் அல்லான்னு சொல்லணும். துணிமணியெல்லாம் கலைஞ்சி வீசிடணும். நிர்வாணமா தான் அவங்க இருக்கணும். இதான் அவங்களுடைய 4வது அசல் தௌஹீத். கஸாலிய கொள்கை இந்த கொள்கை தான். அப்ப மன்சூர் ஹல்லாஜி பகதாதில் இருக்கும் போது அனல்லா அனல்லா அனல்லான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது அங்க இருந்த கலீஃபாவுக்கு தெரியப்பட்டு சொன்னாதான் இவர் முஷ்ரிக்கு ஷிர்க் வைக்கிறார், இவரை வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ ஷரியத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? இவரை பிடிச்சி வெட்டி போட்டாங்களாம். வெட்டினத்துக்கு போற பார்த்தா அவருடைய ரத்தம் குதிச்சு குதிச்சு பாயிறான். அனல்லா அனல்லா அனல்லான்னு. இது பிரபல்யமான அவரை வரலாறு சொல்றான். இப்படிப்பட்டவர் மன்சூர் ஹல்லாஜ். அப்ப கஸ்ஸாலி அவரும் இதைத்தான் சொல்றார். என்னன்னு கேட்டா ஒருத்தன் தான் இருக்கிறான். அப்ப இந்த தெரியல, இது நம்முடைய கண்ணுடைய கோளாறு. இப்படி நமக்கு விளங்குது ஒண்ணுதான், எல்லாமே அல்லாஹ் தான். இந்த கொள்கை நீங்க நிறைய பேர் உலகத்திலே சூஃபியாக்கள் சொல்றது. அப்ப நீங்க கஸ்ஸாலிய ஹுஜ்ஜத்தை இஸ்லாம் என்று போற்றி புகழ்றாங்க. பார்த்தா அவரை ரவுஃப் மௌலவிய கொள்கை உடையவர். காத்தாமுடைய ரவுஃப் மௌலவிய கொள்கை தான் கஸ்ஸாலிய கொள்கை. ஆனா பெரிய ஒரு ஆச்சரியம், ஜம்இயத்துல் உலமா ரவுஃப் மௌலவிய முர்த்தது காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தாச்சு. ஏன்? இவர் எல்லாம் அல்லாஹ்ங்கிறார். நான் கேள்விப்பட்ட அல்லாஹ்வாலம் சந்தைக்கு போவாரா, மீன் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மீனை தூக்கி இந்த அல்லாட விலை எவ்வளோன்னு கேட்பாராம். இது அவரோட கொள்கை தானே. அப்ப இவர் முர்த்தது காஃபிர் ஃபத்வா கொடுத்தாச்சு. ஆனா கஸ்ஸாலிக்கு கொடுக்க இல்லை, மன்சூர் ஹல்லாஜிக்கு கொடுக்க இல்லை, ஷாரானிக்கு கொடுக்க இல்லை. அது ஏன்? இப்ப ஏன் அப்துல் ரவுஃப் மௌலவி நான் சரிந்து சொல்ல வர இல்ல, நான் கேட்கிறேன் ஜம்இயத்துல் உலமா. அப்ப அவரும் முர்த்ததுன்னு சொன்னா இந்த கஸ்ஸாலி மன்சூர் ஹல்லாஜ் எல்லாம் யாரு? ஆனா எல்லா மதரசாக்களிலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒரு பாட்டு படிப்பாங்க, ஒரு பைட். எப்படி? யா ரப்பி அஅதி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைഖ் கஸ்ஸாலி இது படிப்பாங்க. என்ன கருத்து? யா ரப்பி அஅதி லனா, ரப்பே எங்களுக்கு தா என்னத்த? இல்மன் வ ஃபஹ்மன், ஞானத்தையும் அறிவையும் விளக்கத்தையும் தா. எப்படிப்பட்ட விளக்கம்? யா ரப்பி அஅதைத லிஷைഖ் கஸ்ஸாலி, கஸ்ஸாலிக்கு நீ எப்படி விளக்கத்தை கொடுத்தாயோ அந்த விளக்கத்தை எங்களுக்கு தாண்டி மதரசாக்களின் ஸ்கூலையும் படிக்கிறாங்க. அப்ப இதுதான் ரவுஃப் மௌலவி கோட்டையிலையும் படிச்சுப்பாரு, ஸ்கூல்களையும் படிச்சுக்காரு. படிச்சா துவா கபூல் ஆகிட்டு, கபூலான எல்லாம் சொல்லி தோங்கிட்டாரு. இப்ப அவரை கொடுத்து பத்துவா கொடுத்தா என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறேன். நாம தானே படிக்கிற ஸ்கூல்லையும் மதரசாக்களையும் கஸ்ஸாலிக்கு கொடுத்த அறிவு எங்களுக்கு தான். கஸ்ஸாலியுடைய அறிவு என்ன? எல்லாம் அல்லாண்டு சொல்லணும். அவன் தான் உண்மையான முஸ்லிம். அவன் துவா கபூலாகி ரவுஃப் மௌலவி அப்படி சொல்ல தோங்கிட்டாரு. சரி, அவருக்கு பத்துவா கொடுத்தாச்சு. இப்ப இவங்களோட கேட்டா ஐயா உலகமுத்தின் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அங்க பாருங்க என்னாண்டு, குர்ஆன்ல அல்லாஹ் ஒருவன், வரலாற்றுல எல்லாம் அல்லாஹ். இந்த சமூகத்துல என்ன, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இந்த மேடைகளை மூளை மாதிரி பேசுவாங்க. எழுமுன்னா என்ன? எங்கும் நிறைந்த ஏகனே, நீ தூணிலும் இருக்கிறாய், துரும்பிலும் இருக்கிறாய், பெண்கள் பணி கூட்டி வாசப்படியிலும் இருக்கிறாய். என்ன கொள்கை இது? எத்தனை தூண், எத்தனை அல்லாஹ்? இந்த கொள்கை உடையவங்க தான் உலகத்துல கூடுதல் ஆகிக்கிறாங்க. பெரும்பெரும் ஆட்கள் இந்த கொள்கை உடையவர்கள் தான். அப்பங்க பாருங்க, இது வரலாற்றையும் இஸ்லாத்தையும் பாருங்க, ரெண்டுக்கும் முரணா இருக்குது. எப்படி இந்த வரலாற்றை நாம பின்பற்ற இயலுமா? பின்பற்ற இயலாது. அப்ப அதனால்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுது, குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றணும்.